வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் குரு பகவான் பயிற்சியில் மேஷம், கடகம், விருட்சிகம் ஆகிய இந்த 3 ராசி மக்களுக்கு செல்வமும் அதிர்ஷ்டமும் மேலோங்கும் என்று தெரிகிறது. இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. வியாழன் கிரகம் சாதகமான பலன்கள் வழங்கும் கடவுளின் உருவாக கருதப்படுகிறார். இவர் அறிவுக்கு பொறுப்பாக செயல்படுகிறார். இத்தகைய சூழ்நிலையில் குரு பகவான் அவர் தன் நிலை, இயக்கம், தசா அல்லது ராசி அடையாளத்தை மாற்றும் போது அவர் ஒரு முக்கிய மற்றும் மங்களகரமான நிகழ்வாக கருதப்படுகிறது. தற்பொழுது ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கிறார். அவர் இப்பொழுது தனது பயணத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். இதில் வியாழனின் போக்குவரத்து பற்றிய துல்லியமான விவரங்களை பற்றி பார்ப்போம். வியாழன் கிரகம் ரிஷபம் மற்றும் ரோஹி நட்சத்திரத்தில் தற்சமயம் பயணம் செய்து முடிக்கக்கூடிய தன்மையில் ஜூலை 3, 2024 முதல் வியாழன் சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்போது அவர் 20 ஆகஸ்ட் 2024 அன்று மாலை 5:22 நேரத்திற்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். இதனால் வியாழன் 28 நவம்பர் 2024 வரை மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் நீடிக்கிறார் என்றும், அதன் பிறகு வியாழன் ரிஷபராசியில் இருக்கும்போது பின்வாங்கி பயணம் செய்கிறார் என்பது அவருடைய பயண குறிப்பாக இருக்கிறது. ஆகவே மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்யும் நாள் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை. ஆக மொத்தம் ஒரு 60-65 நாட்களுக்கு மேல் அவர் இதில் வாசம் செய்கிறார். மிருகசீரிஷ நட்சத்திரம் நட்சத்திர பட்டியலில் 5வது இடத்தில் இருக்கிறார். மேலும் போர்க்கடவுளான செவ்வாய் மிருகசீரிஷ நட்சத்திரம் கிரகமாக இருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் வியாழன் கிரகம் செவ்வாய் கிரகத்திற்கு சொந்தமான மிருகசீரிஷத்தில் மாறுகிறார். மேலும் இவர் வெவ்வேறு ராசி அறிவுள்ள சொந்தக்காரர்களுக்கு நன்மை வைக்கும் தன்மையில் செயல்படுகிறார். இதில் மேஷம், கடகம், விருச்சிகம் ஆகிய இந்த 3 ராசி மக்களுக்கு செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குகிறார். மேஷராசி மக்களுக்கு குரு பகவான் பயிற்சி என்பது மிகவும் சாதகமாக உள்ளது மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரம் மேஷராசியின் 2வது வீட்டில் நடக்கிறது. இதன் காரணமாக மேஷராசி மக்கள் தங்கள் மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் வெற்றி அடைகிறார்கள் மற்றும் இவர்கள் பொருத்தமான நிதி நன்மைகளை பெறுகிறார்கள். இந்த ராசி மக்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைக்கும். இதன் காரணமாக இவர்கள் பல்வேறுபட்ட துறைகளில் வெற்றி பெறுவார்கள். புதிய வருமான ஆதாரங்களை இவர்கள் எதிர்பார்க்கலாம். வெளியூர் பயணம் செய்ய வேண்டும் என்று இவர்களின் ஆசைகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் சிறந்த முயற்சிகளுக்காக பணியிடத்தில் நல்ல பாராட்டுகளை பெறுவார்கள் மற்றும் மேஷராசி மக்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பாகவும் இருக்கிறது. இதனால் இவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வணிக நபர்களுக்கு நிலையான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இதனால் இவர்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்க நினைத்தால் இவர்கள் சரியான திசையில் நடவடிக்கை எடுக்கலாம். இந்த ராசி மக்கள் தங்கள் நிதிநிலை வலுவடையும் மற்றும் அவர்களின் வணிகம் வெளிநாட்டில் சிறப்பாக செயல்படும். அபரிமிதமான பணம் சம்பாதிப்பதில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள். இவர்கள் தங்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவிட ஏராளமான வாய்ப்புகளை பெற்று மேஷராசி மக்கள் வலம் வருவார்கள் என்று நம்பலாம். அடுத்து கடகராசிக்கு 11ஆம் வீட்டில் மிருகசீரிஷ நட்சத்திரம் சஞ்சரிப்பது கடகராசி மக்களுக்கு குரு பகவானின் நட்சத்திர மாற்றம் அற்புதமானது. ஜாதகத்தின் 11வது வீடு வருமானம் மற்றும் லாபத்தை குறிக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் செவ்வாயின் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வியாழன் சஞ்சரிப்பதால் கடகராசி மக்கள் பெரும் நிதி நன்மைகளை பெறுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் இவர்கள் தாங்கள் செய்யும் எந்த வேலையையும் நலமாக, சுயமாக, பூர்வீகமாக, பரம்பரையாக கொண்டவர்களாக இருப்பார்கள். தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி கொள்ள முடியும். இவர்களின் வாழ்வு மகிழ்ச்சியும் பெருமையும் சந்தோஷம் நிறைந்ததாக இக்காலத்தில் இருக்கும். கடகராசி மக்கள் கடந்த காலத்தில் தாங்கள் செய்த முதலீடுகளில் நல்ல லாபத்தை இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். இவர்கள் செய்யும் தொழில்துறையில் இவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. மேலும் இவர்கள் தங்கள் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை அனுபவிப்பார்கள். இந்த காலகட்டத்தில் வணிக அன்பர்களும் தொழில் நிறுவனங்கள் செய்பவர்களும் தங்கள் போட்டியாளர் கடுமையான
போட்டியை தந்து அதன் மூலம் லாபத்தை அறுவடை செய்வார்கள். இந்த சூழ்நிலையில் இவர்களின் வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும். இதன் காரணமாக இவர்களின் நிதிநிலை வலுவடைந்து சேமிப்பு அதிகமாக இவர்களால் எதிர்காலத்தில் சேமிக்க முடியும். ஆரோக்கியத்தின் பார்வையில் கடகராசி மக்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கிறது. அடுத்து விருச்சிகம். வியாழன் மிருகசீரிஷ நட்சத்திர பயிற்சி விருச்சிக ராசி மக்களுக்கு நல்ல ஒரு பலனளிக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வியாழன் பயிற்சி இந்த ராசியின் 7வது வீட்டில் நடைபெறுகிறது என்பதை இவர்கள் நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலை காரணமாக விருச்சிக ராசி மக்கள் தங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிட முடியும். இந்த காலகட்டத்தில் இவர்கள் சில புதிய நண்பர்களை உருவாக்க முடியும் மற்றும் இவர்களுக்கு மறக்க முடியாத பயணத்திற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவர்கள் தாங்கள் செய்யும் தொழிலிலும் வணிகத்திலும் விருச்சிக ராசி மக்கள் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் மூத்தவர்களிடம் ஆதரவை பெறுவார்கள். இவர்கள் தங்கள் கடின உழைப்பால் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்க முடியும். இந்த காலகட்டத்தில் சொந்தமாக தொழில் நடத்துபவர்கள் அதிக லாபம் ஈட்ட முடியும். தொழில் தொடங்க சாதகமான காலகட்டமாக இது இருக்கிறது. இவர்கள் நிதிநிலை மிகவும் நன்றாக இருக்கும் மற்றும் இவர்கள் நிறைய லாபம் எந்த தொழிலிலும் வேலையிலும் சம்பாதிக்க முடியும். அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் சீராக இந்த நேரத்தில் மேம்பட்டு இருக்கும். சிறு சிறு உடல்நலக் கவலையை தவிர பெரிய பிரச்சனை எதுவும் இவர்களை தொந்தரவு செய்யாது. 7ஆம் இடத்தில் குரு இருப்பதால் இவருடைய கவனங்கள் யாவும் எச்சரிக்கையுடனும் தங்களுடைய திட்டங்கள் சார்ந்தும் செயல்பாடு சார்ந்தும் இருக்க வேண்டும் என்பதை முக்கியமாக மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திடகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.